பார்வதி, ஏம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்கே? பட்டாளத்துக்கு போறவங்க செத்தா போயிடுறாங்க. என்னைக்காவது அண்ணன் திரும்பி வந்துதான் ஆகணும். அண்ணனை நினைச்சு நான் பெருமைதாம்மா அடையிறேன். ஆனா என் விதியை நினைச்சுதான் இப்ப அழறேன். பார்வதி, வர வர உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு நினைச்சு அழறேன். காரணம் கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லம்மா, ஏம்மா இப்படி அழற? அம்மா, உன் மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? டே ராமு, மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமா? நீ எங்க இருக்கேன்னே தெரியலையே. சீக்கிரம் திரும்பி வந்து உன் தங்கச்சிக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளோட கண்ணீரும் நீங்கும், உன் தாயோட தவிப்பும் நீங்கும். கடவுளே, என்னைக்கு என் மகன் மாலையும் கழுத்துமா நிக்க போறா? என்னைக்கு அந்த கெட்டி மேல சத்தத்தை என் காதார கேட்க போறேன்? அத்தா, அத்தா, இது மேல ஆணையா சொல்றேன், இந்த குமார் உன்னை கைவிட மாட்டான். என்ன நம்பு. நம்பித்தானே அத்தா. இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம நான் உங்க மனைவியானே. ஆனா பெத்த தாய்க்கும் கூட பிறந்த அண்ணனுக்கும் கூட தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டதை நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. அத்தா, உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி வெளிப்படையா நம்ம திருமணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. அதை நினைச்சு புறப்பட்டப்பதான் உடனே நான் டிரான்ஸ்பர்ல திருநகருக்கு போனோம்னு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பெரிய தேச துரோக கும்பலை பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் சென்னையில போலீஸ் தலைமை ஆபீஸ்ல வேலை செய்தவன். அந்த கும்பலுடைய ரகசியங்களை ஓரளவு அறிஞ்சவன். அதனால தான் என்ன அனுப்புறாங்க. நான் மீற முடியுமா பாரு? நீங்க போறது நான் தடுக்கல. ஆனா பணப்பித்தும் அகங்காரமும் நிறைஞ்சவனு உங்க பெற்றோர்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன மருமகளா ஏத்துக்க சம்மதி பண்ணலான்னுதான் எனக்கு ஒரே திகிலா இருக்கு. அனாவசியமா கவலைப்படாதே. நான் டியூட்டியில சேர்ந்ததும் முதல் வேலையா லீவ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசி இந்த காரியத்தை முடிச்சிடுறேன். மறந்துடாதீங்க அத்தா, என் மேல உயிரே வச்சிருக்கிற அண்ணனுடைய மானமே உங்க கையில தான் இருக்கு. பாரு, என் இணை பெரியா பள்ளி தோழன் ராமு, அவனுக்கு ஒரு மானக்கேடு வர நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் வரட்டுமா பாரு? எப்போ வருவீங்க அத்தா? சீக்கிரம் வந்துடுறேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ நகைகளை எடுத்துட்டு போயிருக்க, நான் தடுக்கல. ஆனா இது பரம்பரையா காப்பாற்றப்பட்டு வர்ற குடும்ப நகைடா. குலப்பண்ணுங்க போட்டுக்க வேண்டிய நகையை கொண்டு போய் ஒரு நடத்த கட்டவளுக்கு கொடுக்க போறியே, இது நியாயம்? கமலாதேவி, நீ அவமானமா பேசுன, உனக்கு எனக்கு இருக்கிற பந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடும். எடு கைய. நம்பிராஜா, நம்பிராஜா. அம்மா, அம்மா, லீலா, இங்க நடந்ததை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் மாறுது. அம்மா, நீ முதல்லயே அண்ணனை கண்டிச்சிருந்த நிலைமை இவ்வளவு மோசமா வளர்ந்துருக்குமா? இந்த மருந்து சாப்பிடு. வேண்டாமா, என் மரணத்தை தடுக்கிற சக்தி இந்த மருந்துக்கு கிடையாது. ஒரு பக்கம் உங்க அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த குடி எடுக்கிறவ காலடியே கதின்னு சொத்து சுகத்தை எல்லாம் சூறையாடிக்கிட்டு இருக்கான். அதை திருத்த வேண்டிய உங்க அப்பாவோ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த கமலாதேவியை கலாதேவியோட அவதாரமோன்னு நினைச்சு சொர்ணாபிஷேகம் செய்துகிட்டு இருக்காரு. கௌரவமா வாழ்ந்த இந்த குடும்பம் ஒரு பேச்சுக்கு இடமாயிட்டதை பார்த்து அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா ஒழிஞ்சிடலாம் இல்லையா? அப்பா, உன்னோட அறிவுரைக்கு அண்ணனை மாத்திர சக்தி கிடையாது. அந்த கமலாதேவி எவ்வளவு மோசமானவங்கிறது அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அண்ணன் திருந்தோம். அதுக்கான ஏற்பாட்டு நான் செஞ்சிருக்கேன். சீக்கிரமே உன் துன்பத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிரும்மா. அம்மா, இந்த மருந்து சாப்பிடு. இப்பவே வந்துடுறேன். ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வா வா வீர சிங்கமே, வா. புலியே, ஓடி வா.
பூட்டிய இருப்பு சிறையின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா, எரியற உரை இகழ்ந்தவர் நெடுங்க புரியற செயல் செய்ய புறப்படு வெளியே. என்னது சர்க்கஸ் கம்பெனிக்கு வந்துட்டானா? பயப்படாதீங்க, அவர் எங்க அப்பா தான். ஓஹோ, தாசான் குடும்பம் போல் இருக்கு. புரிஞ்சுதா? இதுதான் என் புது டெக்னிக். ஹீரோன்னா இப்படித்தான் இருக்கணும். அதாவது ரேஸ்ல ஓடுற ரேக்கலா குற மாதிரி அப்படி அவர் துள்ளணும், வசனத்தை மெல்லணும், ஆடியன்ஸ கொல்லணும். அதாவது அப்படி அப்படி அசர வைக்கணும். இவர்தான் நாடக கேசரி, ஆக்டிங் அல்வா அல்லவா? ஆமா. விடிஞ்சா சாம்பார் அண்டாவில டைவ் அடிச்சு இட்லி அண்டாவை தான் எந்திரிக்கிறீங்க. என்ன புண்ணியம்? நீங்க எல்லாம் ஹீரோ பாத்திரத்துக்கு லாயக்கு இல்ல, ஏதாவது சமையல் பாத்திரத்தை தேய்க்கிறது தான் லாயக்கு. என் கற்பனை கதாநாயகனா நான் என்னைக்கு தான் காண போறேனோ. சுத்த குப்பைங்க, யூசஸ். எழுதி போங்கப்பா. அப்பா, அடே இது யாருமா இந்த தம்பி? நான் தேடிக்கிட்டு இருந்த கற்பனை கதாநாயகன் மாதிரியே இருக்கேன். எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? என்னம்மா இங்கிலீஷ் சினிமா ஆக்ட் பண்றான எரால் பிளேன் அவன் மாதிரியே இல்ல? ஏன் தம்பி? நான் சினிமாவை பார்த்தது இல்லையே. ஐயா, சினிமா பார்க்காத லைஃபும் சிங்காரிக்கு தெரிஞ்சுக்காத ஒய்ஃபும் இருந்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அப்பா, இவர் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பெரிய ஜமீன்தார். என்ன டிராமாவில? டிராமா இல்லப்பா, உண்மையிலேயே. புலியூர் ஜமீன்தார் பூபதி ராஜாவை தெரியுமா? அவருடைய ஆஸ்திக்கும் பூஸ்திக்கும் இவர் ஒருத்தர் தான் வாரிசு. சார், ஜமீன்தார் சார், என்ன ரொம்ப மன்னிச்சுங்க சார். உங்களை யாரும் புரியாம பேசிட்டேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் இப்ப புரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப ஈஸி சார். என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரணம். நான் ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி. வாங்க வாங்க, நிக்கிறீங்க. கம் கம். ஏமா, இந்த தம்பி உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாப்பா, ஒரே காலேஜ்ல. ஆஹா, சர்தான் சதானா. அப்பவே உன் மார்க்குங்களை பார்த்து சந்தேகப்பட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுது. சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. நல்ல காசு. ஆமா தம்பி, உங்களுக்கு ஆராய்ச்சியில பழக்கம் உண்டோ? ஆராய்த்தானே வந்திருக்கேன். ஆராய்வா? ஆமா, கலை, நாடக கலை. ஓஹோ தம்பி, என்னுடைய ஆராய்ச்சியில வந்து விழுந்திருக்கிற சில அபூர்வமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா அப்படியே அசந்து போயிடுங்க. அப்படியா? இப்ப உதாரணத்துக்கு டேக் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கிறாரு. யார் அந்த ஷேக்ஸ்பியர்? நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் தான். என்னது? கும்பகோணம் வம்பேஸ்வரர் தெருவுல திதி திவசம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாரு சேஷப்பையர். அவர் தான் ஷேக்ஸ்பியர். அப்படி சொல்லுங்க. இதுதான் ஆராய்ச்சி. அப்புறம் என்ன, அவங்க அப்பா அம்மா சுத்த கர்நாடகம். மனுஷனுக்கு பிடிக்கல, பார்த்தார், கப்பல் ஏறிட்டார். இங்கிலாந்துக்கு போன உடனே பேரு இங்கிலீஷா மாறி போச்சு. சேஷப்பையர் ஷேக்ஸ்பியர் ஆனார். பார்க்கறதுக்கு தான் பழங்கி மனமா இருக்கீங்க, ஆனா இலக்கிய ஆராய்ச்சியில இமயமலையே தான். ஏன்பா, இவர் இங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததே பெரிய காரியம். போர் அடிச்சு ஒரு நாள்லயே ஓட்டிடுவீங்க போல் இருக்கேன். நோ நோ, நீ என்னம்மா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது தம்பி இங்க தங்கி இருக்கணும். ஆமாங்க, ப்ளீஸ், அப்பாவுக்காக. ஜமீன்தார் தம்பி, இங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு இதை விட சிறப்பான இடமே கிடைக்காது. ஆமாமா, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். தேரிவா தேரிவா, வா வா வா, நல்ல சமயத்துல வந்த. ஜமீன்தார் தம்பி, இவன் தான் என் மகன் நம்பிராஜன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க? அதோ. Glad to meet you. Glad to meet you. ஜமீன்தார் தம்பி, எழுந்து காசு சாப்பிடலாம். அம்மா அழைச்சிட்டு போமா, காசு ஆயிட போகுது. ஆஹா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். மன்னாரு, ஏய் மன்னாரு. என்னங்க? உடனே போய் இந்த பாலஜோஷனை கூப்பிட்டு வா. யாருங்க? அவன் தான்டா ப்ரொஃபசர் சுக்கரன். அவன் பெரிய தீர்க்கதரிசிதான். உங்க பொண்ணு ஒரு ஜமீன்தார் தான் மாறிடுவான்னு சொன்னா. சொன்னது பழிச்சிருச்சுங்க. கரெக்ட். கையோட கூப்பிட்டு வா, உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்துருவோம். முருகா சண்முகா, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சினிக்கும் நினைந்தால் பாவினிக்க வந்த கந்தா, என் வாழ்வினிக்க உந்தன் அருள் தாயா. வா உட்கார். எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க கைரேகை, ஜாதகம், பேர்ராசி, முகராசி, நியூமராலஜி, அலர்ஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாமே அலசப்படும். சார்ஜ் ஆர்டினரினா 5 ரூபா, அர்ஜென்ட்னா 10 ரூபா. லாண்டரி நடத்துறீங்களா? பையில பரம் பைசா இல்ல. பரவாயில்ல,
நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க. அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம். அட ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா? ஜோசியம் ஐயா, கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டுற அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது. இந்தாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் பாத்துருக்கேன். சார், சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஐயா, சினிமா நட்சத்திரம் என்ன, எரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கைதான். இத பாருங்க, எல்லாரும் என்கிட்ட கையை காட்டுவாங்க. நீங்களும் கையை காட்டுங்க. வேலை உசரமா சார்? வேலை இன்னைக்கு கண்டிப்பா வசந்த ஆகணுமே. அதாவது உங்க ஆபீஸ் கீழ இருந்து மாடிக்கு போகும். நல்ல ஆளையா நீ? என் பதவி உசரமானு கேட்டா? இந்தாயா, ஜாதக கட்டை தூக்குறது நிறுத்திட்டு ஆபீஸ் ஃபைல் கட்டுகளை தூக்கு, அப்பதான் அவசரம். ஒரு 6 மாசத்துக்கு நீ நாயப்படாத பாடுபடுவேன். அப்புறம் பண்ணிப்படாத பாடுபடுவேன். அட போயா நீ. காய்ச்செல்லாம் வந்துட்டு ஆஹா, இது கை திருக்கை பிரமாதமா ரேகை ஓடுது. ரேகை என்ன மூஞ்சலியா ஓடுது? எக்கா ஐயா பாரு. அம்மா பேர் என்னவோ? நாயகி. யாருக்கு? யா பின்ன மொட்டையா நாயகன் சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நாயகி, ஒரு சிறிய நாயகி, அட்லீஸ்ட் ஒரு ஆசை நாயகன் வச்சுக்க வேண்டாம்? உன்னுடைய ரேகைகளாகப்பட்டவை கம்பி கம்பியாக இருப்பதால் இதுக்கு முந்தி நீ கம்பி எண்ணி இருப்ப. உன் ரேகைகள் எல்லாம் ஜன்னல் ஜன்னலாக இருப்பதனால நீயும் ஜெயில் இருந்து வந்திருப்ப. அடுத்தது லைஃப் லைன் என்று சொல்லப்படுகிற ஆயுள் ரேகை ரொம்ப ஆழமாக ஓடுவதால் நீ அஞ்சாமல் அக்னி திராவகத்தையே குடிக்கலாம். எத்தனை வருஷமா சோசியம் பாக்குற? 25 வருஷமா. உனக்கு இப்ப வயசு 23. ஓஹோ, பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சோசியம் பாக்குறியா? அதான் இப்படி புட்டு புட்டு வைக்கிற. உன்னை விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்பு. ஏன் ரேக சாஸ்திரத்துல போய் சொன்னா ரேஷன் சோறு கூட கிடைக்காது. இதே நானா போய் சொல்றேன். இந்த மோர் கட்டியா 9 கம்பளத்தா போடி வந்து சொல்லோணும், கண்ணபுரத்தாலே கண்டபலம் சொல்லோணும், சமயபுரத்தாலே சல்லி வந்து சொல்லோணும், சொக்கர் மலை மாறி முத்தே தோசி எங்க சொல்லோணும், மலையாள பகவதிய மனசுலே சொல்லோணும். ஐயா, நான் சோசி எங்க பாக்குறவ உன் போல் சொரண கட்ட சென்னம் இல்ல, நான் சாஸ்திரங்க பாக்குறவ உன் போல் சங்க கட்ட செந்தம் இல்ல. ஐயோ, என் மானத்தை ராகம் போட்டு வாங்குறிய, ரகசியமா வாங்கம்மா. அள்ளி போட ஆள் இல்லாத அனாதையா பிறந்தவன் நீ, கண்டவங்கிட்ட கையேந்தி நின்னவன் நீ, உண்மைகளை சொல்லிடு ஊரறிய வச்சிடுவ, நடந்தத சொல்லிடு நாடறிய வச்சிடுவ. நீ சொல்றது அத்தனையும் கரெக்ட். இனிமே நீதான் எனக்கு குரு. இனிமே இப்படி ஏமாத்த மாட்டிய? சத்தியமா மாட்டேன். இனிமே நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படி? ஒண்ணு இல்ல, நீ என்னோட என் வீட்லயே இருந்துக்க. வர்றவங்க கைய மாத்திரம் நான் புடிச்சுக்கிறேன். நீ ஜோசியத்தை சொல்லிடு, வர்ற வருமானத்துல ஆளுக்கு பாதி. சரி, போனா போகுது. ஆனா நீ தனியாளா? நீயும் தனிதானே? வேலை இல்ல பயிரு நினைச்சியா? மாரியப்பா கோயில்ல மாலை மாட்டி வருவருக்கு தொட்டி ஆஸ்பத்திரியில தொட்டி கட்டியவன நீ ஆம்படையா? அக்கா சீமையிலே புள்ள புளியந்தோப்புல. ஆம்படையா அக்கறை சீமையில, புள்ள புளியந்தோப்புல. நீ தெருவா தனியாளு. பங்கு வருமானத்தான வாழ்க்கையில இல்ல, புரிஞ்சுதா? வணக்கம் ஜோசியா. வாயா. கல்யாண விஷயமா? ஏயா, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, நீ பிரிஞ்சு போன கயிறாச்சே. கல்யாணம் எனக்கு இல்ல, முதலாளி கூட்டு சொன்னார். அப்படியா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குது. நீ முன்னால போ, நான் பின்னாலே வந்துடுறேன். போ. யார் சார் வீட்டுல? நான் தான் பாலஜோசன் சுக்கரன் வந்திருக்கேன். வாயா சுக்கராச்சாரி, வா வா வா, கமான், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. கமான். என்ன வாலு ஜோசியா, சௌக்கியமெல்லாம் எப்படி? இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்கா சாம்பாரா? இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்கிறியா? ஐயா, இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம்? சாம்பார் சாப்பிட்டு கடுவன கைய கொண்டு வந்து மூக்கு முன்னாடி நீட்டினா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாதா? அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஒன்னு உட்கார சொல்லியோ? உட்கார. எல்லாம் கிளியரா தான் இருக்கு, உட்கார. அதுக்கு இல்ல, ஒரே வேட்டி, வெளிய போனா வந்தா கட்டிக்கிறது. உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? உலகத்துல ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என் தொழில ஒரு பயல ஆசிச்சுக்க முடியாது. பலே. ஆமா, சமூகத்துல எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? சொல்றேன். எப்போ? நம்ம பொண்ணுக்கு மன்மத மாதிரி ஒரு மாப்பிளை வந்திருக்கான். அதை கலைச்சிடணுமா? அவங்க 2 பேருக்கு பொருத்தனத்தை பாக்கணும்ப்பா. ரொம்ப பெரிய வீங்கி இருக்கா? சார், யாதிஸ்தருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க சார். அது பெரிய ஜமீன்தாரப்பா. அப்ப இருக்கலாம் சார். இதுக்கு முன்னால அந்த பெரிய கையை யாருக்காவது காமிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் தான் அப்படி சும்மா ஜாட மாடைய பார்த்தேன். என்ன கையில ஒரே கோடா இருக்கு. கோடு கோடாலாம் பின்ன ரோடாவா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். அட இறப்பா, இன்னும் முக்கியமான விஷயம். அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரேகை பார்த்து நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லணும், அவ்வளவுதானே? அது இல்ல, அதான் எனக்கு சௌரியம். நீ அவர் கைய பாக்குறது அவருக்கு தெரியக்கூடாது. என்ன பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, ஒருவேளை பொருத்தம் சரியில்லைன்னா ஜாடைய விட்டுடலாம் இல்ல? ஓ, அதுக்காகவா? ஆமா, அவருக்கு தெரியாம அவர் கைய பாக்கணும்னு சொல்றீங்களே. அப்ப அவர் தூங்கும் போதுதான் பாக்கணும். தூங்கும் போது எப்படி தூங்குவாரு? கைய தலைமாட்டில் வச்சு தூங்குவாரா? இந்தப்பா, ஜமீன்தார் என்ன பண்றாரு? தூங்குறாரா முடிச்சிட்டு இருக்காரா?
நான் வந்து ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்காம ஒண்ணு பார்க்கணும். இது நான் தான் அவன் ஜோசி, அது வந்த காக்கி விட்டுல என்ன போட்டு. தம்பி, இவர்தான் மிஸ்டர் சுக்ரன், நமக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு. இவங்க சொன்னீங்களே யாரு? இறப்பா ராவ் சாஹேப் ஜமீன்தார் பகதூர் பூபதி ராஜா ஆஃப் புலியூரோட சன் ஹிஸ் ஹைனஸ் இளையராஜா ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. அடேங்க அப்பா, ஒரு பாட்டியே பேரா வச்சிட்டு இருக்காரு. நிலத்துக்கு தான் உச்சவரம்பு, பேருக்கு இப்படி பேரை வச்சுக்கிட்டா இதுக்கும் உச்சவரம்பு போடலாம், தப்பு இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பேசிட்டு தான் இருக்க போறோம், வேற என்ன பண்ண போறோம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். பண்ண மாட்டீங்களா? இதுக்கு உச்சவரம்பு கிடையாதா? இது கில்ட். தொடங்க. தொடச்சா பளபளப்பு போயிடும். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல இளையராஜா சார், என்னது பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்க? இது எம் பாக்கெட், இன்னொருத்தன் பாக்கெட் தான் கை விடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் வந்து உங்களோட எதிரி, திடீர்னு எதிர்பாராதமா தாக்க வர்றேன். என்ன பண்ணுவீங்க? கால் தானா எழுப்பிடுங்க. இப்போ உங்க கால் தானா? glad to meet you. இது உள்ளே இருக்கட்டும். ஏமா ரேகா பார்க்க தான் வந்தேன். பின்ன கவுசா பார்க்க வந்த? இந்த பென்சில் காட்டி கொடுத்துருச்சு, இதை உள்ள வச்சிருக்கணும். நீ அவர் பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போயிட்டு வா. ஜமீன்தார்வாள், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஜாகையும் பார்க்க தெரியாது. ஏய்யா, பொய் சொல்றது பாவம் இல்ல? பாவம் தான். என்ன பாருங்க, அதை விட பாவமா இல்ல ஜமீன்தார்வாள். உங்க கிளவுஸ் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ரேகை பார்க்க தெரியாதுங்கிற விஷயத்தை. இப்ப போனாரு, அவர் திரும்பி வருவார், அவர்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க. நான் ஆபத்து இல்லாதவன், ஆயுஷ் பூரா உங்களுக்கு உதவியா இருப்பேன். உதவியா? நீயா? எனக்கா? சார் சிரிக்காதீங்க சார், என் பர்சனாலிட்டி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? சார், இந்த பால ஜோசியனும் பல்லு குத்த உதவுவான். ஜமீன்தார் தம்பி, என்ன சொன்னார் ஜோசியரு? பல்லு குத்த சொல்றேன். சாதாரண ஜோசியர் இல்லைங்க, பத்திரப்படுத்த வேண்டிய பால ஜோசியர், தெரியுதா ஞானி. ஆமாங்க, என் பால்ய பேரே திரியாங்க, சேஷாதிரி. ஏன் சமஸ்தானமா இருந்துச்சு, இந்நேரம் நல்லா போச்சு. இப்ப மட்டும் என்னங்க, நல்லா போச்சுட்டா போச்சு. வாங்க போத்திக்குவோம் வாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. கமலா எங்க? மேல இருக்காங்க. ஆல் ரைட், நீங்க போ. கமலா, கமான் கமான். கமலா, உனக்காக நான் ஒரு ஃபாரின் நகை கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய தேவையில் இது பாதி கூட இல்ல. இப்படி கவலை வளர்ந்தா கலை வளருமா? கலையா? நாட்டிய கலைய சொல்லல, நம்ம நயவஞ்சக கலைய சொல்ற. பேச்சுக்கலை வளருது, பேச்சுக்கலை வளருது. என்ன பண்ண சொல்ற? பொக்கிஷம் எங்க அப்பா விட்டால சிக்கிட்டு இருக்குது. உன் கலைங்கிற வலையில சிக்கிட்டு இருக்கிற சிறு புழுதான் வருது. நீ கஞ்சாட காட்டினா போதும், கேஷ் பண்ண டேஷ் பண்ண ஓடி வரும். மிஸ்டர் நம்பிராஜன், மிஸ்டர் நம்பிராஜன். எஸ் சார், நம்பிராஜன் ஸ்பீக்கிங். நாம் இதுவரை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ராமு உண்மையிலேயே போலீஸ் சிஐடி தான் என்பது உறுதியாகிவிட்டது.
அவனை எப்படியாவது மயக்கி அழைத்து வந்து வழக்கம் போல் செய்து விடவும். ஓவர். கமலா, உன் திறமையை காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன சொல்றீங்க? ராமுவ வளைக்கிற சக்தி உன் கையில தான் இருக்கு. ஐயோ வேணாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன உங்களோட சேர்த்துச்சு. அதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்தான வேலை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அதை சாதிக்கிற சக்தியும் என்கிட்ட இல்ல. உன் கண்ணுல காந்தம், பேச்சில போதை. சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ். அவன் ஒரு சின்ன பூச்சி. நீ பார்த்தா போதும், அதுலயே அவன் ஷாக் அடிச்சுக்காமா. கமலா, கமலா.